ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியோ டோன் எப்படி செட் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாப்பில் நான் ஜியோ சிம் வச்சுருக்கேன், ஜியோ ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறது, அதாவது ஆப்போசிட் பார்ட்டிக்கு எப்படி கேட்குற மாதிரி ரிங்டோன் செட் பண்ணணும், ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதே டெக் வீடியோ நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ எந்த வித வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜியோ மியூசிக்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜியோ மியூசிக்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஜியோ மியூசிக் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த தான் உங்களுக்கு வரும், ஜியோ 7 சொல்லி மியூசிக்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கேட்கும். ஃபஸ்ட் ஒன்று அளவுலாம் கேட்கும். ஸோ அந்த அளவு கொடுத்துங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணதால் இது பார்த்திங்கன்னா எனக்கு அளவு எதுவும் கேட்கல. ஸோ இது மாதிரி தான் வரும் உங்களுடைய ஜியோ வந்தது, ஜியோ மியூசிக் இது மாதிரி தான் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ ஸோ அந்த சாங்ஸ் வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 96 மூவிலேருந்து ஒரு சாங்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் நான் பாட்டை கிளிக் பண்ணுறேன். சில பாட்டை வந்து நம்ம வைக்க முடியாது, ரிங்டோனாக செட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜியோ டோன் அன்அவைலபிள்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த வந்து நம்ம செட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே சைடுக்கு தள்ளிட்டு வரலாம். இல்லை பர்டிகுலர் ஒரு மூவியில் சாங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட தான் அது நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ மாறி 2 படம் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ஓப்பன் ஆனதுக்கு செட் ஜியோ டோன் சொல்லி இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்தால் மட்டும் தான் ஸோ செட் ஜியோ டோன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இது பார்த்தீங்கன்னா இந்த டோனை வந்து செட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டோனை வந்து செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஜியோ டோன் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மெசேஜ் கூட வந்துருச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இந்த ஃபார்மேட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியோ டோன் செட் ஆகிடுச்சு. சப்போஸ் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஓகே வச்சாச்சு, சப்போஸ் எனக்கு டோனே வேணாம் அதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி போய் ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது கீழே அந்த மெசேஜ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எம்எஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்னு சொல்லி டைப் பண்ணி 5678 அனுப்புனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கால் டிஆக்டிவேட் ஆகிடும். இல்லை நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். 15522 நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே அந்த 15522 வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நெட்வொர்க்குமே ஏதாவது சர்வீஸ் ஆக்டிவேஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக போய் மேனுவலாக எப்படி டிஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்ற கூட அந்த நம்பர் தான். இதை நீங்கள் ஒரு ஏர்டெல் வச்சுருக்கீங்க, வோடாஃபோன் வச்சுருக்கீங்க, தெரியாமல் ஒரு சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டீங்க. ஸோ அதை வந்து கட் பண்ணுறதுக்கு இது ஒரு சிம்பிள் தான். ஸோ இந்த நம்பர் வந்து நீங்கள் மறக்க வேணாம். ஸோ உங்கள் மொபைலில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிலேருந்து கால் வர்றப்ப ஸோ அது வந்து ஏதாச்சும் நம்பர் அமைக்க சொல்லுவாங்க. அந்த நம்பர் அமைக்க கால் இன்னும் செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதை எப்படி டிஆக்டிவேட் பண்ணுறது மாதிரி தெரியாது. ஸோ அது அதாவது இந்த மொபைல் வந்து இந்த நம்பர் வந்து ஜியோ டவுனுக்கு மட்டும் கிடையாது. ஸோ வோடாஃபோன், ஏர்டெல் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் வந்து டிஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஸோ சர்வீஸ் கிடையாது. ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஃபார்மேட் அதாவது ஒரு டோன் வச்சுட்டோம் இல்லை சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அது வந்து டிஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 15522 கால் பண்ணி அப்படின்னாலும் அதுலேயே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது என்ன ஆப்ஷன் வேணுமோ நம்ம அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதை டிஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் தினந்தோறும் வர ஒவ்வொரு டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே போல் மறுபடியும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.